ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கேப்சிகம் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோடு சேர்த்து இந்த கேப்சிகம் சாப்பிட்றனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு, இதனால் என்ன ஒரு ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நான் சேர்த்து சொல்ல போகிறேன். இந்த கேப்சிகத்தை ஒரு 3 பீஸ் நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட விதையை தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் மீத குருமாக்கு சேர்த்துக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன். இந்த 3 லேயர் மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், அதை தோலை உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் பாதி வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப்சிகம் சாப்பிட்றதுனால புற்றுநோயை தடுக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கேப்சிகம் நம்மளுக்கு பயன்படுது. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கேப்சிகம் சாப்பிட்றனால இருதயத்தை பலப்படுத்தும், இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம தேவையான அளவு உப்பு. அடுத்து ஒரு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த உப்பு முட்டை எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கலாம். நம்ம வெயிட் அதிகமாக இருக்கும், நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா கூட நம்ம அந்த கேப்சிகமை எடுத்துக்கலாம். இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உடல் எடையை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நான்ஸ்டிக் தவாவில் இந்த 3 கேப்சிகத்தை வச்சு நம்ம முட்டை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இது உள்ளே சேர்த்துக்கிட போகிறேன். இதை நான் தனித்தனியாக எடுக்கலை, ஒரே ஆம்லேட் மாதிரி தான் எடுக்க போகிறேன். ஏன்னா அது ஊற்றினா அப்படியே கொஞ்சம் வெளியில் வரதான் செய்யுது. அதனால் அப்படியே நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அது ஒரே ஒரு ஆம்லேட்டாகவே நான் எடுத்துட்டேன். இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கலாம் மேலே. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது கேப்சிகத்தில். ஒரு இட்லி தட்டை வச்சு மூடி வச்சாச்சு. இட்லி பாத்திரம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பாதி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பாதியும் வேக வச்சுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால நம்ம குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். அதுபோக எலும்பையும் பலப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. சுகர் பேஷண்ட் கூட இதை நம்ம சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. சுகர் கண்ட்ரோல் ஆகும்ன்ட்டு. இதோடு நான் டொமேட்டோ கெச்சப் வச்சு இதை சாப்பிட போகிறேன். இதை அப்படி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்புள்ளிகள் வராமல் தடுக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்றி.